ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபியோட ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து மேலே வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஓகே, லைக் 200 100 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட் எல்லாமே இருக்கும். ரெஸ்பான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, ஸோ அந்த கோடெல்லாம் ஆக்சுவலாக எதை ரெஃபர் பண்ணுது? ஓகே, 100 இருந்தால் என்ன, 200 இருந்தால் என்ன, 300 என்ன? ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து 100ன்ற ஒரு கோட் இருக்கும். ஓகே, ஸோ லைக் அது வந்து 100ல லைக் 100 101 102 அந்த மாதிரி நிறைய 100 சீரீஸில் இருந்துச்சுன்னா அந்த கோடு எல்லாமே ஃபுல்லாக வந்து என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனலுக்காக தான். ஓகே, ஸோ எப்போல்லாம் இது அந்த ஆக்சுவலாக 100 கோடு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஒரு சர்வீஸ் வந்து ஒரு கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுதோ அப்போல்லாம் இந்த 100 கோடு தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக வரும். ஓகே, ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு இந்த கோடோட வரும். ஓகே, ஸோ எப்போல்லாம் ஒரு சர்வர் ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒத்துக்குதோ அப்போ தான் வந்து இந்த கோடு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் வரும். ஓகே, அண்ட் 200 சீரீஸில் கோடு லைக் 200 201 இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி 200ல் ஏதாவது ஒரு கோடு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அது எல்லாமே வந்து சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ரெக்வஸ்ட் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, 200 கோடு இருந்துச்சுன்னா. ஒருவேளை 204 அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிளைண்ட் யாருமே இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 204 மட்டும். ஓகே, அண்ட் 300 கோடு பேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரீடைரக்ஷன். ஓகே, அந்த பர்டிகுலர் லிங்க்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் சொல்லும். ஓகே, ஸோ அதில் வந்து லைக் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் 301 இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேஜ் வந்து வேற இடத்தையோ மூவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 304லாம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்களா, லைக் அந்த கேச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கேஷ்டு பேஜ் எல்லாமே வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 304 கோடெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு. ஓகே கைஸ், அண்ட் அடுத்த கோடு வந்து என்ன கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400. ஓகே, ஸோ 400 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு எரர். ஓகே, விச் மீன்ஸ் நம்ம சைடு. ஓகே, நம்ம தானே கிளைண்ட்ஸ், நம்ம தானே யூஸ் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் சர்வர் ஆக்சஸை. ஸோ ஆப்வியஸாக கிளைண்ட் சைடு எரர் அது எல்லாமே நம்ம சைடில். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வரில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தேடும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக 404 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும், 403 எல்லாம் வரும். ஸோ 403 எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேஜை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, 403 எல்லாம் வந்துச்சுன்னா 404னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பேஜ் இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாமே வந்து லைக் கிளைண்ட் சைடு எரர்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எரர்ஸ், நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு எரர்ஸ். ஓகே, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தேடுற விஷயம் இங்கே இல்லை. ஓகே, உங்களுக்கு இதில் ரைட்ஸ் கிடையாது, நீங்கள் இதுக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு கிளைண்ட் சைடில் வர எரர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து 400 சீரீஸில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 சீரீஸ்னால் அப்படியே ஆப்போசிட், சர்வர் சைடில் இருக்க எரர். ஓகே, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது எரர் வந்து டக்குன்னு ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது எல்லாமே சர்வர் சைடில் எரர். அதனால தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் காட்டுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி. அண்ட் 500 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ அவங்க சைடில் இருக்க இன்டர்னல் சர்வரில் எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 500 வரும் உங்கள் சைடில் ரெஸ்பான்ஸில். ஒருவேளை 503 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரை அகெயின்ன்ற மாதிரி. ஓகே, அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு எரர் கோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எரர் கோடுக்கு நீங்கள் வந்து எரர் கோடு ஒவ்வொரு கோடையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் இந்த ரேஞ்சை மட்டும் படிச்ச லைக் 100 வந்துச்சுன்னா என்ன இருக்கும், 200னா என்ன இருக்கும், 300 400 500. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் லைக் 400னா ஓகே கிளைண்ட் சைடு தான், 500 ஓகே சர்வர் சைடு, 300 ஓகே ரீடைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு கிடையாது. ஓகே, முக்கியமான ஸ்டேட்டஸ் கோட்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.